பெஞ்சமின் புயலானது தற்போது புதுச்சேரி அருகே கரையை கடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பெஞ்சல் புயலானது சென்னையிலிருந்து அதிக காற்றானது வீசி இருக்கக்கூடிய நிலையில மரக்காணம், அதுக்கு அடுத்தது புதுச்சேரியை பலம் பார்த்திருக்கிறது. புதுச்சேரியில் கரையை கடக்கும் பொழுது அதீத கனமழையாக உருவெடுத்திருக்கிறது. அதன் காரணமாக பலத்த காற்றும் வீசி இருக்கக்கூடிய நிலையில புதுச்சேரி முழுவதுமே பெருமளவில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரி பிரதான சாலைகள் முழுவதும் வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கிறது. புதுச்சேரி நகர பகுதி மற்றும் கிராம பகுதிகள் முழுவதுமே இந்த அதீத கனமழையின் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு சாலையிலும் தண்ணீர் இல்லாத சாலையாக பார்க்க முடியாத அந்த அளவிற்கு இந்த மழையானது வெளுத்து வாங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை நிலவி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் அந்த பெஞ்சல் புயல் கரையில அதனுடைய முதல் பகுதியிலிருந்து எந்த பகுதி வரைக்கும் இந்த கரையானது கலந்திருக்கிறது. மிகுந்த அளவில் இந்த பெஞ்சல் புயலானது புதுச்சேரியில் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது பெருமளவில் பாதிக்கப்படாது என்று எண்ணிய நிலையில தற்பொழுது பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பெரும் மழையானது அடித்திருக்கிறது. புதுச்சேரி முழுவதுமே இந்த வெள்ள நீர் பெருமளவில் ஏற்பட்டிருக்க சூழ்நிலையில பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகள் வீடுகளில் மழைநீர் உள்ளே புகுந்திருக்கிறது. இரவு நேரத்தில் பொதுமக்கள் தூங்க முடியாமல் தண்ணீரை வெளியேற்க முடியாமல் தவிர்த்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் புதுச்சேரியில் நிலவி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகள் முழுவதுமே இந்த மழை நீரானது சூழ்ந்திருக்க காரணத்தினால் மிகுந்த அளவிற்கு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த புயல் காரணமாக புதுச்சேரி முழுவதுமே இந்த மின்சாரமானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவே பெருமளவில் இந்த மின்சாரத்தினால் இந்த பாதிப்பானது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து வீழ்ந்திருக்கிறது. அந்த அப்புறப்படுத்தும் முயற்சியில கூட அது வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் கூட இந்த புயல் காரணமாக வெளியே வர முடியாத சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த புயல் தற்போது அடித்து முடிந்திருக்கிறது. இதன் பிறகுதான் அதிகாரிகளும் பொதுப்பணித்துறை மற்றும் மின்சாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளும் வெளியே வரக்கூடிய சூழல் தற்போதுதான் நிலவி வருகிறது. அப்படி வந்தாலும் அந்த வாகனங்கள் வரக்கூடிய சாலைக்கு கூட இந்த தண்ணீரானது பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழல் புதுச்சேரியில் நிலவுகிறது. ஒட்டுமொத்தமாக 5 மணி நேரம் நடைபெற்ற அந்த புயல் தாக்கம் புதுச்சேரியில் இருந்த நிலையில அதீத கனமழையுடன் சூறைக்காற்றுடன் இந்த புயலானது புதுச்சேரியை கடந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியை புரட்டி போட்டிருக்கக்கூடிய சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே புயல் வர்தா புயல் புதுச்சேரியை தாக்கிய நிலையில தற்போது இந்த பெஞ்சல் புயலானது புதுச்சேரியை ஒட்டுமொத்தமா புரட்டி போட்டிருக்கக்கூடிய சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்களுடைய வாழ்க்கை முழுமையாக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் முழுவதும் தண்ணீரானது சூழ்ந்திருக்கிறது. அதே போல பிரதான பகுதிகள், முக்கிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த வணிக நிறுவனங்கள், கடைகள், சிறு கடைகள், பெரிய கடைகள் என அனைத்து பகுதிகளுக்குமே தண்ணீர் புகுந்து ஒட்டுமொத்தமாக பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பாதிப்பை அனைத்துமே ஒவ்வொன்றாக நாம் வருகின்ற நேரங்களில் பார்க்க போதுதான் எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, பெருமளவில் இந்த புதுச்சேரியில் எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழல் நம்மளுக்கு தெரிய வரும். நாளை இது காலை வெடிந்த பிறகுதான் இந்த பாதிப்பு முழு விவரங்களும் ஒட்டுமொத்தமாக தெரிய வரும். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் இந்த மழை தொடர்ந்து பெய்தது காரணமாக 39 சென்டிமீட்டர் புதுச்சேரியில் மழையானது பெய்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாகவே இந்த பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி தலைகீழாக மாற்றியிருக்கக்கூடிய சூழல் தான் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் நிலவிருக்கிறது. நாளை பிறகுதான் இந்த பொதுமக்களுடைய பொதுமக்கள் வெளிவரக்கூடிய சூழல் நிலவில் தான் இந்த பாதிப்பு தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.